வணக்கம் வெற்றிடிவோம். குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு நாள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி போச்சு? டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் இவ்வளோ நாளாக குரூப் ஃபோர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரல. லாஸ்ட் இயர் மாதிரி நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் விடுறேன்னு சொல்லிட்டு விடாமல் விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுகள் அப்படிங்கலாம் இருந்துச்சு. நம்மளே நேற்று சொல்லியிருந்தோம் டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க, இருந்தாலும் நீங்கள் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் டெலகிராமில் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் சொன்னோம், வந்ததுலேருந்து ஒரே பதட்டமாக இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குது. அதுவும் வேக்கன்சி வேறு ரொம்ப குறைவாக இருக்கே. 6244 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. என்னத்தை பண்ண 15,000 வேக்கன்சினாங்க, 10,000 வேக்கன்சினாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 6244 வேக்கன்சி. 6244 வேக்கன்சியில் டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 1700 1900 வேக்கன்சி போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிற 3000 3500 வேக்கன்சி தான் ஜென்ரல் கேட்டகரிக்கு வருது. இதில் எல்லாரும் அப்ளை பண்ண முடியுமா? ஏஜ் லிமிட் வேறு இருக்குது, அது இது நிறைய இது இருக்குது. ஓகேங்களா, இருக்க தான் செய்யுது. நீங்கள் நம்ம பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி 28 தானே லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ 2 நாள் கழிச்சு நமக்கு நியூஸ் பேப்பரில் வரும். 6244 வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வரும். அதை பார்த்தோன்னே நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜர்க்காகும். என்னடா குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு படித்து குரூப் 2 நம்ம லாஸ்ட் இயரில் விட்டோம், இந்த வருஷம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் 4க்கு வந்தால் இங்கே இவ்வளோ போட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மலைச்சிடக்கூடாது, இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஸோ இப்போயே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அடுத்து குரூப் 4க்கு படிக்க போகிறீங்க. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? கிட்டத்தட்ட 130 நாள் சாலிடாக இருக்குது. 130 நாள் எவ்வளோ படிக்கலாம், என்னமோ படிக்கலாம், சூப்பராக படிக்கலாம். ஆனால் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த குரூப் 4ல் நீங்கள் 180+ எடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் எய்மு. கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அப்படிங்கிறதுல 3500 வேக்கன்சி கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3500 வேக்கன்சி இருக்குது. அந்த 3500 வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. தமிழில் நீங்கள் இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழில் நான் 100க்கு 95 97+ எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்சில் 75 கொஸ்டின்ஸாக, அதில் 60 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். மேக்ஸா 25 கொஸ்டின்ஸ்க்கு 20க்கு மேலே நான் கொடுக்கணும். நான் டோட்டலாக 180க்கு மேலே நான் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுறது கடைசி வரைக்கும் இருக்கும். பார்ப்போம் யார் எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு நம்ம வெற்றிடியும் சேனல் சார்பாக இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இந்த ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் கொடுத்துருக்கேன். சிந்து சமொழி நாகரிகம் கொடுத்தேன், இன்றைக்கி இந்தியாவினுடைய அமைவிடம் கொடுத்தேன். நமக்கு என்ன ஆயிடுச்சு? நோட்டிஃபிகேஷன் அப்படி வந்துருச்சு. ஓகே, ஒரு பாசிட்டிவ் நோட்டு தான். நம்ம ஃப்ரீ பேட்சும் ஆரம்பித்தோம், வந்துருச்சு. சரிங்களா? அடுத்த 120 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 120 நாளைக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறேன். இது எல்லாருக்குமே நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் பெய்டு பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கணும் ஆசைப்பட்டாலும் சரி, ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கணும் ஆசைப்பட்டாலும் சரி, நீங்கள் இதில் தான் படிக்கணும் அப்படிங்கிறது எந்த கம்பல்சரியும் கிடையாது. சரிங்களா? ஸோ எந்த பேட்சில் வேணாலும் நீங்கள் படித்து பாஸ் ஆகுங்க, அது போதும். சரிங்களா? ஸோ ஷெடியூல் 120 நாளைக்கு தரமான ஷெடியூல் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது உங்களுக்கு 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரீ பேட்ச் பெய்டு பேட்ச் எல்லாத்துக்கும் ஒரு ஷெடியூலு 120 நாள் நீங்கள் என்ன படிக்கணும், என்ன புத்தகத்தில் என்ன சப்ஜெக்ட் சிலபஸுக்கு நீங்கள் புத்தகத்தில் எந்த பக்கம் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயமும் ரெடி பண்ணி ஒரு ஃபுல் ஷெடியூல் அப்படிங்கிறது ஃப்ரீ பேட்ச் பெய்டு பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கொடுத்துருவேன். ஃப்ரீ பேட்சுக்கு ஒரு ஷெடியூல் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன், பெய்டு பேட்சுக்கு ஒரு ஷெடியூல் அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ நீங்கள் பெய்டு பேட்சில் ஜாயின் பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லை நான் ஃப்ரீ பேட்ச்லேயே படிக்கிறேன்னா ஓகே, சூப்பர், நீங்கள் எதில் வேணாலும் படிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 120 நாளைக்கு 130 நாள் இருக்குது. அந்த 10 நாளை கழிச்சிருங்க. எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு படிக்க மாட்டோம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுலேயும் நம்ம படிக்கவே மாட்டோம். ஒரு 10 நாள் 120 நாள் உங்கள் கையில் இருக்குது. 90 நாளில் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறீங்க. அந்த ஸ்டடி பிளான் படி 30 நாள் என்னது சுத்தமாக ரிவிஷன் தான். ஸோ 90 நாள் படிக்க போகிறீங்க, 30 நாள் என்ன பண்ண போகிறீங்க? ரிவிஷன் பண்ண போகிறீங்க. சில பேர் கேட்பாங்க, நான் இப்போ தான் நான் படிக்க வந்திருக்கேன், 90 நாளில் படிச்சிடலாமா அப்படின்னா படிக்கணும், படித்து தான் ஆகணும். நான் பிகினராக இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடியாது. நமக்கு என்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம படிச்சிருவோம்னு நீங்கள் செல்ஃப் டவுட் பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை படிக்கவே முடியாது. நான் எப்படின்னா, எனக்கு மேக்ஸ் வராது நான் நினச்சிட்டே இருப்பேன். அதனால் மேக்ஸ் பக்கமே போகவே மாட்டேன். அதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு மேக்ஸே தொட மாட்டோம். அதன் பிறகு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சரி என்ன தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி நம்ம மேக்ஸுக்கு இறங்குவோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு நம்ம படிச்சிருவோமா நீங்கள் நான் ஒர்க் போயிட்டு படிச்சுட்ருக்கேன், நான் படிச்சிருவேனா அச்சோ, நான் ஹோம் மேக்கராக இருக்கேன், எனக்கு இத்தனை குழந்தைங்க இருக்காங்க, நான் அதை பார்க்கணும், வீட்டில் பார்க்கணும், வேலைக்கு போகணும், எல்லாரையும் நான் பார்க்கணும், நான் படிச்சிருவேனா?
அப்படின்னு நிறையா இருக்கும். இவங்களெல்லாம் விடுங்களேன், ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்கல்ல, இதுதான் பியூட்டி. ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும். இத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்கோமே, இந்த வருஷமா அதை கிளியர் பண்ணிடுமா, வேகன்சி வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது, கிளியர் பண்ணலைன்னா என்ன வீட்டில் போச்சு, ஆல்ரெடி போனதுக்கே குரூப் 4 லாஸ்ட் இயர் போனதுக்கே எப்படியோ தட்டு தடிமாறி வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷமும் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா அடுத்த ஒரு 120 நாள், 4 மாதம், 4 மாதத்தில் 3 மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 மாதம் முடிவுற மாதிரி படிக்க போகிறோம். அடுத்து ஒரு 30 நாள் ரிவிஷன் பண்ண போகிறோம். அடுத்து ஜூன் 9 உங்களுக்கு என்னது எக்ஸாம் சொல்லிட்டாங்க. ஜூன் 9 எக்ஸாம். அந்த ஜூன் 9ஆம் தேதி சரிங்களா, போய் எக்ஸாமை எழுதிட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஓகேங்களா. அடுத்தது அதனுடைய ரிசல்ட் எப்போ சொல்லியிருக்காங்க, ஜனவரி மாதம் சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதத்திற்குள் தோராயமாக விடப்படும் அப்படின்னு இருக்காங்க. டிஎன்பிசிட்டு நமக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயமே இதுதான், ஒரு எக்ஸாமை ஒரு வருஷமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க சரிங்களா. அதுவும் வேக்கன்சி ரொம்ப குறைவு தான். இதுக்கு ஒரு வருஷம் சரி இருக்கட்டும். ஜனவரி, அடுத்த ஜனவரி, அடுத்த மார்ச்னே வச்சுக்கோங்களேன். அடுத்த மார்ச்சில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் ரெடினா நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே நான் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணலை, சும்மா ஜஸ்ட்டு யூடியூப் நம்ம ஒரு எல்லா சேனல்லையும் போய் யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்ருப்போம் இல்லையா. இவங்க என்ன சொல்கிறாங்க, 120 ஸ்டடி பிளான் சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாரையும் பார்த்துட்ருக்கேன். அப்படி மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் ஃபஸ்ட்டு சிலபஸை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிலபஸ்ஸு, ஸ்கூல் புக்கு சரிங்களா, நோட்ஸ் எடுக்கிறது. சில பேர்லாம் கேட்குறீங்க, நோட்ஸ் எடுத்து படித்து முடிச்சிடலாமா இந்த 4 மாதத்தில் அப்படின்னா. ஏன் முடியாது? மனசு வச்சா எதுவும் முடியாதா? அதெல்லாம் முடியும். நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னா படிங்க. நோட்ஸ் எடுத்து படிக்கிறது பெஸ்ட்டு ஓகேங்களா. கண்டிப்பாக முடியும், நீங்கள் படிச்சிடலாம். இன்னமும் நான் என்ன ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குது, நம்ம இன்ஸ்டாகிராம் போவோம், வாட்ஸ்அப் போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்போம், என்ன படிக்கிற, நீ ஏதாவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கியா, உன் கொஸ்டின் பேப்பரை எனக்கு கொடு, என் கொஸ்டின் பேப்பரை உனக்கு கொடுக்குறேன், இப்படிலாம் படிப்போம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரிங்களா. நீங்களாக படிங்க. உங்களுக்கு நீங்கள் தான் நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கம்பேர் பண்ணி உங்களுடைய செல்ஃப் டவுட்டே உங்களை ரொம்ப கொன்றும் ஓகேங்களா. அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சு நீங்கள் படிங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன தேவையோ அவங்க அதை வச்சு படிப்பாங்க. ஸோ அவங்க அதை எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் தான் இப்போ ஓட போகிறீங்க. இந்த 120 நாள், இந்த 120 நாள் பிப்ரவரி 1 கரெக்டாக 10 மணிக்கு ஃப்ரீ பேட்ச் பெய்டு பேட்சுக்கு ஷெட்யூல் கொடுப்பேன். 120 நாள் ஓகேங்களா. 120 நாளும் இருக்கும். 120 நாளும் பாடம் இருக்கும். தமிழில் இருக்கும், ஜிஎஸ்சில் இருக்கும், மேக்ஸில் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை இப்போவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை தூக்கிட்டு இப்போவே உட்காந்துடாதீங்க, முடியாது. சயின்ஸுக்கு நல்லா படிக்கிறவங்க சயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு சயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஏன்னா சயின்ஸை தான் நமக்கு காலை வாரி விடக்கூடிய இடம். ஸோ சயின்ஸையும் நம்ம படிப்போம். அப்போது நான் கொடுக்கக்கூடிய ஷெட்யூலில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அப்போ தமிழ் இருக்கா, தமிழில் இருக்கக்கூடிய பகுதி ஆனா, ஆவனா, ஈனா. அதன் பிறகு ஜிஎஸ்சில் சயின்ஸ்லேருந்து ஆப்டிடியூட் வரைக்கும் இருக்கக்கூடிய 10 சப்ஜெக்ட்லேருந்தும் உங்களுக்கு போர்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். டெய்லி நீங்கள் படிக்கணும். டெய்லி தமிழில் 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ 100 கொஸ்டின்ஸுக்கு 97 எடுக்கணும் அப்படின்னு இருக்கேன். யாரெல்லாம் 97 எடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்போ அந்த 97 எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக், நியூ ஸ்கூல் புக்கை படிக்கணும். அது சிலபஸ் படி ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே படிச்சிடணும். அதன் பிறகு சிலபஸ் படி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தேடி அதை படித்து முடிக்கணும். அதன் பிறகு ஓல்டு புக்கை ஜஸ்ட் ரீட் பண்ணணும். ஓல்டு புக்கை படித்து முடிச்சதுக்கு பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும். அதன் பிறகு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். மாடல் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு இப்படி இருக்குது. அதுவே நீங்கள் இங்கே வாங்க, ஜிஎஸ்சில் சயின்ஸில் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஜுவாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரி நல்லா பார்த்துக்கலாம். இந்த ஜுவாலஜியும் கெமிஸ்ட்ரி ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னா, இது கொஞ்சமாக இருக்குது, லிமிட்டட் இதுதான், இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்மளே எதிர்பார்க்கலாம். ஆனால் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது இந்த குரூப் 4. இருந்தாலும் இந்த ஜுவாலஜி கெமிஸ்ட்ரிக்கு ஈஸியாக படிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சயின்ஸில் எல்லாத்தையும் படிக்காட்டாலும் ஜுவாலஜி கெமிஸ்ட்ரியாவது படிச்சிருங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதன் பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸை இந்த மாதத்துலேருந்து படிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள், போதுமானது ஓகேங்களா. ஜனவரி மாதத்துலேருந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ஓகேங்களா. அடுத்ததாக என்ன இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்திய தேசிய இயக்கம் இருக்குது. இந்திய தேசிய இயக்கம் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி, 8th 10th 12th. ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இந்த இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கத்துக்கு நம்மகிட்ட நோட்ஸ் வேணும்னா நீங்கள் நோட்ஸ் வாங்கி படிச்சுக்கோங்க சரிங்களா. ஆனால் நோட்ஸ் சேல்ஸ் தாங்க ஓகேங்களா, ஃப்ரீ கிடையாது. இது ஒரு 4-5 வருஷமாக நம்ம எடுத்த நோட்ஸு. அதை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ அது உங்களுக்கு ஃபீஸ் தான். ஸோ நமக்கு
ஈஸியாக படிச்சிடலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், பேஷ்வாக்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய விஜயநகர பாமினி அரசு, தென்னிந்திய அரசுகள், இது மட்டும் படிச்சிங்கனாலே போதும். கிட்டத்தட்ட 7 கொஸ்டின்ஸ் 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்துக்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 7th 8th 9th 10th 11th சாப்டர் நல்லா படிச்சுக்கணும். அதன் பிறகு 12th சாப்டரில் இருக்கக்கூடிய வங்கியல்னா என்ன, நித்தி ஆயோக்னா என்ன, 5ஆண்டு திட்டத்தினுடைய நிறைகள் குறைகள் என்ன அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அதன் பிறகு 6th 10th வரை இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை என்னன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதன் பிறகு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாலிட்டிக்கு 6th 10th வரை இருக்கக்கூடிய அந்த குடிமையியல் பகுதி ப்ளஸ் 10th இருக்கக்கூடிய முக்கியமான இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு 3 சாப்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு 11th and 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்த மத்திய அரசு, மாநில அரசு, இந்திய அரசியலமைப்பு இந்த 3 சாப்டர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் படிச்சுக்கணும். 9th இருக்கக்கூடிய சிவிக்ஸ் பகுதியில் தேர்தல்னா என்ன, தேர்தலுக்கான மின்னணு வாக்கெடுப்புனா என்ன, நோட்டானா என்ன, அதன் பிறகு உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி அமைப்புகள், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போது 9th நோட்டா இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ், 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்த நகராட்சி லோக்கல் பாடிஸ் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதன் பிறகு யூனிட் 8 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து உங்களுக்கு 15 18 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க யூனிட் 8லேருந்து. அப்போ 15 18 கொஸ்டின்ஸ்க்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு முந்தானது ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? யூனிட் 8 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதன் பிறகு யூனிட் 9. ஸோ யூனிட் 9க்கு ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் ரிலேட்டடாக எங்கெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக நீங்கள் யூனிட் 9ல் தான் படிக்கணும். ஸோ அது யூனிட் 9 அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய நிர்வாகம் சார்ந்து வரக்கூடியது தான். ஸோ நிர்வாகம் சார்ந்து வரக்கூடியது. அப்போ தமிழகம், இயற்கை அமைப்புகள், தமிழகத்தினுடைய வேளாண்மை, அதன் பிறகு பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய போக்குவரத்து, மக்கள் தொகை, இந்த சார்ந்து எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் யூனிட் 9 ப்ளஸ் யூனிட் 9 வந்து கரண்ட் அஃபேர்ஸோட மெஜாயி வரும். சரிங்களா? அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் 10வது இருந்தது. ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸ், 25க்கு 23 எடுக்கணும். 25 எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தான் உங்களால் 23 எடுக்க முடியும். அப்போது இந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்துட்டு அடுத்த 120 நாளைக்கு இது பண்ணணும். சரிங்களா? ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. February 1 வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷெட்யூல் கொடுத்துடலாம். ஷெட்யூல் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு பாருங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வெற்றிடுவோம். நன்றி.